அப்ப தமிழ்நாடு அரசு ஊழல் குற்ற பிரிவினை கீழ அவங்க கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஐடி கேசஸ் இருக்குது. இவர் நம்ம துரைமுருகன் மேல ரியல் ஒன் வியூவர்ஸ் யார் நம்மளை இப்போ கேட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வேணுங்கிறது என்ன? உண்மைகள், ஃபேக்ட்ஸ், ஆதாரம். சும்மாவாது நமக்கு இஷ்டத்தை சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்டாங்க, கிளிக் பண்ணுவாங்க. அதனால அந்த மாதிரி நம்ம ஏமாற்றக்கூடாது. அப்படி போச்சுன்னா விசுவாசம் போயிடும். விஜய் அவர்கள் மோடி அவர்கள்ட்ட பேசும்போது ஏன் காங்கிரஸை நீங்க அழைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ விஜய் அவர்கள்ட்ட அதுக்கு சரியானபடி பதில் வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் போனதா கேள்விப்பட்டோம். அது உண்மையா? நீங்க அரசியல ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, அந்த அரசியலை பத்தி பிரதமர் எதுக்கு உங்கள்கிட்ட கேட்கணும்? இங்க பாருங்க, இந்த மாதிரி அரசியல பிரதமர் பேசவே மாட்டார். இப்போ வரப்போற ஜூன் 11 நித்தி ஆயோக் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸையும் கூப்பிட்டுருக்காங்க. அதுல மீண்டும் பிரதமரோட சந்திக்க வாய்ப்பு வரப்போகுது. ஊழலை கண்ட்ரோல் பண்ணாம ஊழல் பணத்தை சாப்பிட்டுட்டு எங்கள்கிட்ட பணம் இல்லை மத்திய அரசு கொடுக்கலன்னா அது எப்படி? அது என்ன அரசியலுங்க? அதனால தான் மக்கள் இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மேல இருக்கிறது விசாரணை நடக்கும், அது வேற விஷயங்க. அதாவது தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ, தமிழ்நாடு அரசில் நடந்திருக்கிற ஊழலுக்கு விஜய் முடிவு எடுத்து ஒரு ஆர்டர் போட்டு ஊழல் குற்றப்பிரிவினை கீழே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு மேல்கொண்டு தொடர்ந்து விசாரணை நடக்கும். ஆனால் நான் இங்கே டெல்லியில் இருக்கிறதுனால எனக்கு கிடைக்கிற தகவல் என்ன கேட்டிங்கன்னா, பிரதமரோட முதல் சந்திப்பு, அந்த விண்ணப்பத்தை வாங்கிட்டு பிரதமர் சரி இதை நாங்கள் பரிசோதித்து உங்களுக்கு அதுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறோம், கூடவே நீங்கள் போய் நிதி அமைச்சரோடையும் பேசுங்க. அவர் போய் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனோட சந்திச்ச இது பார்த்தீங்கன்னா ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சேகர் ஐயர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் தமிழ் முதல். மகிழ்ச்சி சார். தற்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் PM மீட்டிங்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பீச்சை முடிச்சுட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வந்திருக்கு. 10 நிமிஷம் பேசினதாகவும் அதில் ஒரு கம்மியாகி ஒரு 7 நிமிஷம் தான் அந்த மீட்டிங் நடந்திருக்கதாகவும் சில பல தகவல்லாம் வந்திருக்கு. மெயினாக ஃபண்டு ரிலேட்டபிளான விஷயங்கள் பேசியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இங்கே ஊழல் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பேசியிருக்கதா தகவல் வருது. எப்படி போயிருக்கு அந்த மீட்டிங்? என்ன நடந்தது? இல்லை, முதல்ல அது 10 நிமிடமா இல்லை 40 நிமிடமானு அது ஒரு இது. ஏன்னா டிஎம்கேக்கு சாதகமா இருக்கிற ஊடகங்கள்லாம் அது அந்த மீட்டிங் ஒண்ணுமே நடக்கல, சரியா நடக்கலன்னு ஒரு இது பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது விஜயோட டெல்லி பயணம் சரியாவே போகல, பிரதமரோட ஒன்றும் சரியா போகல, கிளிக் ஆகல, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் இங்க டெல்லியில இருக்கிறதுனால எனக்கு கிடைக்கிற தகவல் என்ன கேட்டீங்கன்னா, பிரதமரோட முதல் சந்திப்பு கர்ட்டசி கால் சொல்லுவாங்க, ஒரு முதல் முறையாக பதவியேற்ற பிறகு சந்திப்பு நன்றாகவே போயிருக்குன்னு தான் நமக்கு பிரதமர் அலுவலகத்திலே தெரியுது. நன்றாக போயிருக்குன்னா எப்படி எடுத்துக்கணும்னா, இது கர்ட்டசி மீட்டிங். கர்ட்டசி மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா முதல் முறையாக சந்திக்கும் பொழுது முதல்ல பிரதமர் அவர் தேர்தலில் ஜெயித்ததுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த பிறகு அவர் சரி எப்படி நீங்க பதவி எடுத்துட்டு இருக்கீங்க, எப்படி இருக்குது என்ன, அதுக்கு பிறகு இவர் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனைகள், தமிழ்நாட்டுக்கு எந்த மாதிரி உதவி மத்திய அரசு தரணும், தமிழ்நாடோட உரிமை பிரகாரம் என்னெல்லாம் வரணும், அதுக்கு வேண்டி ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்காரு. அந்த விண்ணப்பத்தை வாங்கிட்டு பிரதமர் சரி இதை நாங்கள் பரிசோதித்து உங்களுக்கு அதுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறோம், கூடவே நீங்கள் போய் நிதி அமைச்சரோடையும் பேசுங்க அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க நிதி அமைச்சரையும் சந்திச்சிருக்காங்க. ஆகிய மொத்தத்தில் கேட்டிங்கன்னா, இந்த தமிழ்நாடு முதல்வர் பிரதமர் சந்திப்பு இது விஜய் மோடி சந்திப்பு மாதிரி பார்க்கக்கூடாது. இது தமிழ்நாடு முதல்வர் பாரத நாட்டின் பிரதமரை சந்திக்கிறார். ஸோ இரு தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ். ஸோ அவங்க நம்ம இந்திய அரசியல் சட்டத்துக்கு 2 பேரும் 2 பதவியை வகிக்கிறவங்க.
அப்படி இருக்கும் பொழுது இதுல வந்து அரசியலை விட அதிகமா நீங்க பார்த்தீங்கன்னா ஆட்சி சம்பந்தமான தமிழ்நாடுக்கு இருக்கிற பிரச்சனைகள், தமிழ்நாடுல எந்த விதமான பற்றாக்குறைகள் இருக்கிறது நிதி அளவுக்கு, அது எப்படி மத்திய அரசு செய்ய முடியும், தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து என்ன பண்ணணும் இதுன்னு. இது பிரிலிமினரி மீட்டிங், ஃபர்ஸ்ட் ரவுண்டு மீட்டிங். இது பாருங்க முதல் முறையாக இருக்குது. ஆகையால் பார்த்தீங்கன்னா இதுல பெரிய டீட்டெயில்டா ரொம்ப டீட்டெயில்டா நடந்துக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இப்ப வந்து விஜய பாருங்க, அவர் பதவியேற்ற பிறகு ஒரு டிபார்ட்மெண்ட்டா இப்ப ஆய்வு செய்யறாரு. ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ரிப்போர்ட் எல்லாம் அனுப்புறாங்க. இந்தந்த பிரச்சனைகள் இருக்கிறது, இந்தந்த திட்டங்கள் சிலது முழுமையா செயல்பட்டிருக்கு, சில பாதியிலேயே இருக்குது, இதுக்கு பண ஒதுக்கீடு தராதனால எப்படி இருக்குது. இதை தவிர்த்து தமிழ் வெற்றி கட்சி தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் அதை எப்படி செயல்படுத்துவது, அதுக்கு உண்டிய நிதி எவ்வளவு இருக்குது தமிழ்நாடு அரசிடம், இதெல்லாம் குறித்து ஒரு ரிப்போர்ட் இங்கேயும் தயாராகிட்டு இருக்கு சென்னையிலையும். இதெல்லாம் வைத்து கொண்டுதான் இதாவது இந்த நம்ம முதல்வர் விஜய் அவர் பிரதமர் மோடி சந்திப்பு பார்த்தீங்கன்னா இது முதல் முறையாக இருந்தாலும் இது வந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு இதுதான். இதுல முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும் தமிழகம் என்னன்னா, இதுல வந்து விஜயோட அப்ரோச் பார்த்தீங்கன்னா என்னன்னா, தேர்தல் நேரத்தில் அரசியல், தேர்தல் அல்லாத நேரத்தில் கவர்னன்ஸ் மேட்டர்ஸ். ஏன்னா அரசியல் உங்களுக்கு 365 நாளும் 5 வருடமும் பண்ண போறது இல்லை. எந்த தப்ப ஸ்டாலின் செய்தாரோ அதை விஜய் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் என்ன பாருங்க, தேர்தல் நேரத்தில் இப்பதான் நம்ம ஒரு மக்களோட ஆதரவு பெற்று வந்திருக்கோம். இதனால நம்ம இங்க உட்கார்ந்துட்டு வந்து அரசியல் பண்ண பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி அரசியல் திமுக அரசு செய்தது, திமுக கட்சி செய்தது. ஸ்டாலினும் அந்த மாதிரி ஒரு அரசியலை மாட்டிக்கிட்டார். என்ன கேட்டீங்கன்னா ஸ்டாலின் முதல் மீட்டிங்கிலே அரசியல் ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொல்வது என்னன்னா, ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் முதல் விழா ஒன்று இருந்தது. எங்க மத்திய அரசோட திட்டங்கள் எல்லாம் பிரதமர் வந்து இது பண்றதுக்கு வந்தார், இனாகரேட் பண்ண வந்தார். அதுலேயே ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்து இதெல்லாம் நீங்க செய்யல, இதெல்லாம் பண்ணலன்னு ஒன்று ஆரம்பிச்சார். அதுலேயே முதல் கசப்பு வந்துருச்சு. அந்த மாதிரி தவிர இவர் செய்ய போறதில்லை. ஏன்னா அவர் முன்னாடி சொல்லிட்டாரு. விஜய் வந்து தேர்தலில் என்ன சொன்னார் பாருங்க, சும்மாவது இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு சண்டை மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க, இங்க ஒரே ஊழல், இந்த ஊழல்ல இருந்து இது இல்லாம இருந்துட்டு நீங்க எதுக்கு எடுத்தாலும் தில்லி தில்லி சொல்லியிருந்தீங்க. அது தில்லி தமிழ்நாடு தேர்தல் இல்லை, இது வந்து தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டு காலம் யார் ஆட்சி. ஏன்னா இவர் தேர்தலில் அப்படிதான் பேசினார் விஜய். அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன ஒரு இதுக்கு வரலாம்னா, சார் விஜய் இதை அப்ரோச் பண்ற விதமே வேற. ஸ்டாலின் போற மாதிரி போல. ஸ்டாலின் வந்து அவர் அரசியல் இவ்வளவு நாள் இருந்ததுனால எல்லாமே அரசியலா கொண்டு போகலாம்னு நினைச்சார். அது பேக்ஃபயர் ஆயிடுச்சு. இன்னைக்கு தேதியில தமிழ்நாடு என்னெல்லாமோ சாதிச்சிருக்கலாம். எது பினராயி விஜயன் சாதிச்சாரோ அது தமிழ்நாடு சாதிக்க முடியலையே. பினராயி விஜயன் பல காரியங்களை செஞ்சுட்டாரு 10 வருடத்துல. மத்திய அரசோட இதுல ஒரு பெரிய விழுங்கிய போர்ட்டே வந்துருச்சு. அது அதானி ஹெல்ப்ல, அதானியோட ப்ராஜெக்ட்ல ஒரு துறைமுகமே வந்துருச்சு. நல்ல ஆழமான துறைமுகம் அது. ஆனா அவரு அரசியல் பண்ணலையா? அவர் அரசியல் பண்ணார். அரசியல் பண்ணுவதற்கு நேரம் இருக்குது. அரசியலாக பாஜகவையும் மத்திய அரசையும் எதிர்க்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. இப்ப விஜய் ஆரம்பிச்சிருக்கிறது என்ன, ஒரு புது இது. அதே போல பாத்தீங்கன்னா அவர் போய் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனோட சந்திச்ச இது வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்மூத்தா போயிடுது. அவங்க வர போட்டோ எல்லாம் வருது பாத்தீங்கன்னா கர்ட்டசி கால். ஒரு கர்ட்டசி கால்ல கர்ட்டசி இருக்கணும். நீங்க எடுத்த உடனே டாய் ஊய் ஆய் ஊயினா அது நடக்காது. அது அப்புறம் இப்ப தேர்தல் இல்லையே, இப்ப நீங்க யாருக்கா பண்ணணும் பாருங்க. மக்கள் வந்து நீங்க வந்து இப்ப திமுக என்ன இருந்ததுன்னா, மோடிக்கு கருப்பு கொடி காமிச்சிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. கோபேக் மோடியிலேருந்து ஆட்சிக்கு வந்தாங்க. வரும்போதே ஒரு கசப்பு. அந்த கசப்புக்கு மாறாக போனா நம்ம எங்க மோடியோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு ஸ்டாலினை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல அந்த மாதிரி எதிர்க்கும் போது என்ன ஆகும்னா, அது பர்சனலா போச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஒரு தமிழ்நாடு அரசு ஒரு மத்திய அரசுக்கு இருக்கிற ஒரு இது இருக்கு பாருங்க. ஏன்னா என்னவா இருந்தாலும் கோஆபரேட் பண்ணி ஆடும் சில மேட்டர்ல. அப்புறம் நிறைய விஷயம் தமிழ் நான் ஒன்று சொல்லிடுறேன். உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தா கூட இல்லை ஒரு பொலிட்டிக்கலா உங்களுக்கு அது சரிப்படலைன்னா நீங்க தனி மூலமா சொல்லலாம். சார் எங்களுக்கு இது வராது, எங்களுக்கு இந்த மாதிரி. இப்ப பாருங்க தமிழ் தாய் வாழ்த்து. இப்போ விஜய் என்ன இது எடுத்து வச்சிருக்காரு, தமிழ்நாட்டில் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நாங்கள் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கு பிறகுதான் நம்ம நேஷனல் ஆந்தம்.
இது எங்களுக்கு இங்க தொடர்ந்து இந்த மாதிரி இதுல கொஞ்சம் மாற்று வரும்போது இங்க மக்கள் மத்தியில ஒரு இது இருக்குது. இதை நீங்க 1 to 1 பேசும்போது அழகா எடுத்து சொல்லலாம். ஆனா இதுல அரசியல் பண்ணாம போனோம். அப்ப அவங்க சரி உங்களுக்கு இப்படி இருக்குதா, இது மாதிரி இதுவா. ஆனா நாடு முழுவதும் நாங்க இந்த மாதிரி தானே நேஷனல் அந்தம் எல்லா இடத்துலயும் முதல் முறையா எல்லா ஊர்லயும் நடக்குது. தமிழ்நாடு ஒண்டி எதுக்கு இந்த மாதிரி ஒரு பேச்சுல இது பண்ணலாம். நான் இதை பத்தி தான் முழுமையா பேசினான்னு நான் சொல்ல வரல. பல விஷயங்கள் இருந்து இந்த கோரிக்கையை வைத்திருக்காரு அவர். அதனால தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ் முதல் எப்படி போகுதுன்னா ஒரு டயலாக் இருக்கும், பேச்சுவார்த்தைக்கு, அதாவது பல விஷயங்கள் எடுத்து சொல்லக்கூடிய. இப்போ இது ஒரு முதல் மீட்டிங் ஆயிடுச்சு. இப்போ வரப்போற ஜூன் 11ஆம் தேதி நித்தி ஆயோக் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸையும் கூப்பிட்டுருக்காங்க. அதுல மீண்டும் பிரதமரோட சந்திக்க வாய்ப்பு வரப்போகுது. அதுல மேற்கொண்டு ஃபர்தரா வேற பேசுவாங்க. ஸோ அதுவே பல விஷயங்கள் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல குட் ஸ்டார்ட். நான் சொல்லுவேன் நல்ல புள்ளையார் சுழி போட்டிருக்காங்கன்னு சொல்லுவேன். சரி, இந்த இடத்துல விஜய் அவர்கள் மோடி அவர்கள்ட்ட பேசும்போது ஏன் காங்கிரஸை நீங்க அழைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ விஜய் அவர்கள்ட்ட இருந்து அதுக்கு சரியானபடி பதில் வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் போனதா கேள்விப்பட்டோம். அது உண்மையா? அதுக்கு ஆதாரமே இல்லைங்க. அப்புறம் நீங்க அரசியல ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, அந்த அரசியலை பத்தி பிரதமர் எதுக்கு உங்கள்கிட்ட கேட்கணும்? இங்க பாருங்க, இந்த மாதிரி அரசியல பிரதமர் பேசவே மாட்டாரு. ஏன்னா இது அரசியல் பேச்சுக்கு இல்லை, இது கட்டசி கால். இப்ப என்ன நடக்குது நான் சொல்லுறேன் தமிழ் தான். நமக்கு ஹெட்லைன்ஸ் வேணும், நமக்கு நல்ல வியூவர்ஷிப் வேணும், நம்ம எதை வேணும் சொல்லக்கூடாது. ஏன்னா எனக்கு பிரதமர் தெரிந்தவர்கள் பாருங்க, அந்த மாதிரி அவர் போவே மாட்டார். அவர் லைன் கிராஸ் பண்ண மாட்டாரு, லக்ஷ்மண ரேகை அவர் தாண்டவே மாட்டாரு, இந்த மாதிரி கேள்வி கேட்கவே மாட்டாரு. உங்க அரசியல், நீங்க பாஜகவை எதிர்த்து வந்த அரசியல் உங்களுக்கு. நீங்க எங்களுக்கு அதிமுக கூட்டணி இருந்து தேர்தல் சந்திச்சோம், எங்களுக்கு வெற்றி கிடைக்கல, அது வேற விஷயம். நீங்க அமோக வெற்றி எடுத்துட்டு வந்திருக்க, ஒரு பெரிய வரலாறு படைச்சிட்டீங்க தமிழ்நாட்டுல. இதற்கு பிறகு நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படி அந்த மாதிரி பேச்சுக்கு இடமே கிடையாது. அவரும் பேச மாட்டார், விஜய் பேசியிருக்க மாட்டார். இது நான் அடிச்சு போட்டு சொல்றேன் நான். ஏன்னா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பேச மாட்டாங்க, நம்பர் 1. நம்பர் 2, பிரதமரை, எனக்கு எவ்வளவு பிரதமரோட இது தெரியும், பிரதமர் இந்த மாதிரி மேட்டர்ல கேட்கவே மாட்டாரு. அந்த மாதிரி கேட்டாலும் விஜய் என்ன நினைப்பாரு? பிரதமர் இருக்கிற பொசிஷன்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அங்க உட்காந்து பார்ட்டி பாலிடிக்ஸ் பேச உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கு அவருக்கு நேரம் இருக்கா? அதனால பாருங்க, பல யோகம் பண்ணிட்டே போலாம். இப்படி பேசிருக்கலாம், அப்படி பேசிருக்கலாம், அப்படி பேசியிருந்தா இப்படி இருக்கும், இப்படி பேசியிருந்தா அது வெறும் வியூவர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு. நம்மள இப்ப பாருங்க, ரியல் ஒன் வியூவர்ஸ் யார் நம்மளை இப்ப கேட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வேணுங்கிறது என்ன? உண்மைகள், ஃபேக்ட்ஸ், ஆதாரம். சும்மாவாது நமக்கு இஷ்டத்தை சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்டாங்க, கிளிக் பண்ணுவாங்க. அதனால அந்த மாதிரி நம்ம அது ஏமாற்றக்கூடாது. அப்படி போச்சுன்னா விசுவாசம் போயிடும். நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் வெரிஃபைடு தகவல், அது தொடர்புல தான் நம்ம மேற்கொண்டு அது என்னதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். நாமளே யோசிச்சு நாமளே நினைப்பது, நாமளே இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா அது உண்மை இல்லை. காரணம் அப்படி நடக்கிறது கிடையாது. ஒரு பிரதமருக்கும் பாருங்க, அதை தவிர்த்து என்ன ஆகும்னா, நான் ஒன்றும் சொல்லிடுறேன், அது முடிந்த பிறகு, இவர் கொடுத்த மெமரண்டம் கொடுத்த பிறகு பிரதமர் அதை பரிசோதிப்பார், தனியா பார்த்துட்டு ஆபீஷியல்ஸ்ட கொடுத்து இதுல பாருங்க என்னெல்லாம் இருக்குன்னு. அப்புறம் இவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு ஒரு ரெக்கார்ட் ஆகும். அப்ப அந்த மாதிரி இடத்துல அரசியல் எப்படி பேசுவாங்க? ஆபீஷியல் ரெக்கார்ட்ல போயிடும்ல. அப்புறம் இந்த மாதிரி மேட்டர்லாம் போகாது. அண்ட் முதல் முறையா சந்திப்புல கட்டாயமா இருக்காது. 1. 3வது விஷயம், ஒரே ஒரு விஷயம் என்ன வந்தது, இந்த சந்திப்பு 10 ஆண்டு காலுக்கு முன்பாக 2014 பிரதமரான பிறகு ஒரு தடவை விஜய் போய் சந்திச்சிருக்காருன்னு வந்தது. அதை பத்தி அவர் சொல்லு, நீங்க அப்ப வந்திருந்தீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனா கட்டாயமாக பிரதமர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ஏன்னா அதுக்கு அப்பவே சொன்னாரு, தேர்தல் ரிசல்ட் வந்தபோது சொன்னாரு, இப்போ அதே தான். சரி, நீங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க, வெரி குட், வாங்க உட்காருவோம் பேசுவோம். ஏன்னா ஒன்னே விடுங்க, பிரதமர் தரப்புல இருந்து எப்போது எந்த கட்சி தலைவர் முதல்வர் ஆனாலும் சரி சொல்ல, மத்திய அரசு உங்களோட அரசியல் செய்யாது. என்ன கோரிக்கை, என்ன நியாயமா நாங்க என்ன செய்ய முடியும் செய்வோம். ஏன்னா பாலிடிக்ஸ்ல வெவ்வேறு கட்சிக்கு வரலாம். இதேதான் பினராயி சொன்னாரு, இதேதான் மமதாட்டி முதல்ல சொன்னாரு வந்த போது. ஆனா மமதாவோட அரசியல் என்னன்னா வெறும் ஊழல். பாருங்க, இந்த மாதிரி அரசியல் பாலிடிக்ஸ் யார் பண்ணுவாங்க? ஊர்ல ஊழல் செஞ்சுட்டு பதில் சொல்ல முடியாம மத்திய அரசு பக்கம் பழி போடுறதுக்கு தான் இப்படி பேசுவாங்க. இதுதான் திமுக ஆட்சியில் 5 ஆண்டு காலம் நடந்திருக்கு. ஊழலை கண்ட்ரோல் பண்ணாம ஊழல் பணத்தை சாப்பிட்டுட்டு எங்கள்கிட்ட பணம் இல்லை ஏன்னா மத்திய அரசு கொடுக்கலன்னா அது எப்படி
அது அது என்ன அரசியலுங்க? அதனால தான் மக்கள் இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சார், இந்த இடத்துல விஜய் அவர்கள் பிரச்சார நேரங்கள்ல எந்தெந்த அமைச்சர்கள்லாம் ஊழல் செஞ்சிருக்காங்களோ அவர்கள் மீது நம்மளுடைய ஆட்சி வந்தால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் பிரச்சார நேரத்துல வந்து சொல்லியிருந்தார். இது சம்பந்தமா ஏதாவது டாக் எதுவும் போயிருக்க வாய்ப்பு இருக்கா? அவங்க செஞ்ச ஊழல் ரிலேட்டபிளா ஆக்ஷன் எடுக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள். இல்லைங்க, அந்த ஆக்ஷன் தமிழ்நாடு அரசு எடுக்க போகுதுன்னு தானே பேச்சு. இதுல மத்திய அரசு வராது. ம். அப்ப தமிழ்நாடு அரசு ஊழல் குற்ற பிரிவினை கீழே அவங்க கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அந்த இன்வெஸ்டிகேஷன்ல, அந்த விசாரணையில பணம் லாண்டரிங் வந்துச்சு வச்சுக்கோங்க, மணி லாண்டரிங். அப்ப இவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு, அமலாக்கத்துறைக்கு இவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. பாருங்க, இவ்வளவு பணம் பறிமுதல் ஆயிருக்குது, இவ்வளவு பணம் ஃப்ளோ இருக்குது. ஏன்னா பணம் ஃப்ளோ வந்த உடனே உங்களுக்கு இடி வந்துடும். ஸோ முதல்ல வந்து தமிழ்நாடு ஊழல் குற்றம் பிரிவினை இருக்கு பாருங்க, தமிழ்நாடு போலீஸ் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் பியூரோ, அவங்க நடவடிக்கை எடுக்க போறாங்க. அதுக்கு பிறகுதான் மத்திய அரசு பிக்சர்ல வராதுங்க. இப்ப இவங்க பண்ண வேண்டியது பண்ணணும். மேற்கொண்டு சிபிஐ விசாரணையில் எது இருக்கோ அது தொடரும். சில சிபிஐ விசாரணை இருக்குது, இப்ப செந்தில் பாலாஜி மேல இருக்குது, ஐடி கேசஸ் இருக்குது, இவர் நம்ம துரைமுருகன் மேல, அவங்க மேல இருக்கிறது விசாரணை நடக்கும். அது வேற விஷயங்க. அதாவது தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ, தமிழ்நாடு அரசில் நடந்திருக்கிற ஊழலுக்கு விஜய் முடிவு எடுத்து ஒரு ஆர்டர் போட்டு குற்றப்பிரிவினை, அந்த ஊழல் குற்றப்பிரிவினை கீழே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு மேற்கொண்டு தொடர்ந்து விசாரணை நடக்கும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி. நன்றி, வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.